திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூருக்குள்ள வந்தா இந்த காத்தை சுவாசிக்கிறோம். அவங்க மாஸ்க் போட்டு வர அளவுக்கு தான் திருப்பூர்ல நிலைமை இருக்கு. இந்த குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணாம அங்கங்க குப்பை மேடுகளா போட்டு இன்னைக்கு திருப்பூருடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பாருங்க, AQI பாருங்க. ஒரு டாலர் சிட்டி, இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு 50,000 கோடி கான்ட்ரிபியூட் பண்ற சிட்டி. யோசிச்சு பாருங்க, 50,000 கோடி குறைந்தபட்சம் உள்நாட்டுக்குள்ள. எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 90,000 கோடி இந்த சின்ன ஊரு கொடுக்குதுங்கண்ணா. சின்ன ஊரு, சாதாரண உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊர்ல, பெரும் உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊரு, பெரும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்தா கட்டினாங்க. உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் சேர்ந்தா கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ஊரை குப்பை மேடாக மாற்றி வச்சதுதான் இந்த மாநகராட்சியினுடைய சாதனை. இந்த மாநகராட்சி, இன்னைக்கு மாநகராட்சி கேட்கிறேன்னா, மாச கவுன்சிலருக்கு குப்பை கமிஷன் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்களே இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னா ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். நாளைக்கு மாநகராட்சியினுடைய மேயர் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு குப்பை கமிஷனாக மாசத்துக்கு ஒரு பணம் கொடுக்கலின்னு மேயரை சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறாரு நான் சொன்ன பிறகு மேயர் பதவி விட்டு போகணும். ஸ்ரீனிவாசங்கிற கம்பெனி உள்ள கொண்டு வர்றேன், கமிஷன் எப்படி போகுதுன்னு நான் சொல்றது. அடுத்த கட்ட போராட்டம். இன்னைக்கு அந்த போராட்டத்துக்குள்ள நாங்க இல்லைங்க, அடுத்த கட்டத்துக்கு போறோம். கவுன்சிலரு, ஆளுங்கட்சி கவுன்சிலரு கமிஷன் வாங்கிட்டு தான் கவுன்சிலரா இருக்கிறாங்க. திருப்பூர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன பின்னமாக்கி கால் வைக்க முடியாத அளவுக்கு திருப்பூர் மக்களுக்கு முதலிபாளையத்துக்கு சண்டை, முதலிபாளையத்துக்கும் சின்ன காளிபாளையத்துக்கு சண்டை. எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 கிராம மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல ஊர்ல கொட்டினாங்க, இன்னைக்கு என் ஊர்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சாட்சாத் திருப்பூருடைய மேயர். திருப்பூருடைய மேயர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த வீட்டு கூட்டத்துல 12 பேர் சின்ன காளிபாளையத்துல இருந்து வந்தாங்கன்னா, நான் குப்பை கொட்ட மாட்டேன், என் குழந்தைகள் மீது சத்தியம்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையான்னு கேளுங்க. அதை நம்பித்தானே அவங்க போனாங்க. இவங்க கமிஷன் வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட மாநகராட்சி, இப்படிப்பட்ட மாநகர குப்பை மாநகராக மாத்தி வச்சிருக்கிறாங்க. எங்கள் கோவை யாரு மேலே கிடையாது. நான் மக்கள் குப்பை போடுவாங்கன்னா அந்த குப்பையை செக்ரிகேட் பண்றதா நம்ம வேலை. அக்கா 2 டஸ்ட்பின் இருக்கு, இதுக்குள்ள குப்பையை போடுங்க, நீங்க அதிகமா போட்டா ஃபைன் போடுவோம். நீங்க குப்பையை தரம் பிரிக்கலன்னா மாசம் நான் ஃபைன் அனுப்புவேன். நீங்க பெரிய நிறுவனமா, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டரா, நீங்க சரியா குப்பை கல்லால்னா ஃபைன் அனுப்புவேன். இதெல்லாம் நம்ம கடமை. ஆனா யாரையும் நான் பகிச்சுக்க மாட்டேன், யாருக்கும் ஃபைன் போட மாட்டேன், எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னா எப்படி அரசியல் இருக்க முடியும், ஆட்சியில் இருக்க முடியும்? நாளைக்கு திருப்பூரை பொறுத்தவரை 29ஆம் தேதி என்ன நடக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. முதலமைச்சருடைய கண்ணுக்கு இது போயிருக்கும் நான் நம்புறேன்.